ஏங்க, சமைக்கிறதுக்கு விறகு வேற தீர்ந்துருச்சுங்க. நான் போய் விறகு வெட்டின்னு வந்துடவா? ஏமா நீ போற? 2 நாளா மூட்டு வலி இருக்குன்னு. அப்புறம் என்னங்க செய்யறது? விறகு வேற தீர்ந்துச்சு. பசங்க அதில் தான் தண்ணி போட்டு குளிக்குதுங்க. சாப்பாடு செய்யணும் வேற. சரி நீ இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். ரோஷா போம்மா, வா குழந்தை வா. புருஷனு கொண்டாட்டி நல்லா ஜாலியாக பேசின்னு உட்காந்துருக்கீங்க போல. நாங்கள் என்னடி பேச போகிறோம்? வீட்டில் விறகு தீர்ந்துச்சுடி. பசங்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி போட்டது சமைச்சது எல்லா விறகும் சுத்தமாக தீர்ந்துச்சுடி. அதான் நான் போய் விறகு வெட்டின்னு வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். நீயே சொல்லு குழந்தை, அவளுக்கு 2 நாளா மூட்டு வலி பயங்கரமா இருக்குன்னா இப்போ என்னன்னா விறகு வெட்ட போறேன்றா. அது சரி, உங்கள் மருமக என்ன பண்ணுறாங்க? அவளுக்கு என்ன, சாப்பிட்டு நல்லா தூங்குறா. பாருங்களாம்மா எப்படி தூங்குறாங்கன்னு. ஆமாண்டி குழந்தை, அவளுக்கு ஒரு கவலை கூட இல்லை. எப்படி தூங்குறா பாரு. புருஷனுக்கும் வேலை போயிடுச்சு, பசங்களை படிக்க வைக்கணும், எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கா. என் பையன்தான் பாவம், ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கான். சரி, அவங்க தான் இருக்காங்களே, அவங்கள எழுப்புங்க. எங்கள் வீட்லேயும் விறகு தீர்ந்துருச்சு, நாங்கள் போய் வெட்டின்னு வந்துடுறோம். என்னடி சொல்கிற? அவள் வருவாளா இல்லையான்னு தெரியலையேடி குழந்தை. இருங்க இருங்க, நானே எழுப்புறேன். சொக்கத்தங்க அக்கா, சொக்கத்தங்க அக்கா எழுந்துருங்க. சொக்கத்தங்க அக்கா, எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எழுந்துருங்க கொஞ்சம். ஹை, பிரியாணியா? என்னால் தூக்கத்தை கலைக்க முடியல, அப்படின்னு காட்டுறேன். பிரியாணியை ஊட்டி விட்டுரு. படுத்துனே சாப்பிட்றதுக்கு நீங்கள் சின்ன பப்பாவா? எழுந்துருங்க. பிரியாணி காலியாக போகுது, எனக்கு தெரியாதுப்பா. ஐ, எங்கடி குழந்தை பிரியாணி? உங்களுக்கு சொரியாணி தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். வீட்டில் விறகு இல்லைன்னு அம்மாவும் அப்பாவும் புலம்பின்னு இருக்காங்க, நீங்கள் நல்லா தூங்குறீங்க. விறகு இல்லை, நான் என்ன பண்ணுறது? நான் விறகு உடைக்க தான் போகிறேன், வாங்க நம்ம 2 பேரும் போய் உடச்சின்னு வந்துடலாம். அதெல்லாம் எனக்கு உடைக்க தெரியாதுப்பா. அத்தை, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. எல்லாம் நான் சொல்லித்தரேன், நீங்கள் வாங்க. விறகு உடச்சா என் கை என்னத்துக்கு ஆவறது? விறகு நம்ம கத்தியில தான் உடைக்க போகிறோம், வாங்க. இது மதியானம் 12 மணி நேரம்டி. காற்று கருப்பு ஏதாவது அண்டிட போகுது. ஒரு 4 மணிக்கு மேலே போங்க. ஆமாம், எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என் பசங்க வர ஸ்கூல்லேருந்து வந்துடுங்க. அப்போ வாங்க வாங்க, இப்போயே போயிட்டு வந்துடலாம். சரி, நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிடி அம்மா, பார்த்து போய் வெட்டின்னு வாங்க. அம்மா அம்மா, நானும் வரவா? நீலாம் வேணாம், நீ இங்கே இரு. தம்பி எந்திரிச்சானா அப்புறம் அழுவான் என்னை காணான்னு. சரிம்மா. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டனே. எப்படியும் ஆகும், நீங்கள் வாங்க போகலாம். குழந்தை, என்னால் சுத்தமாக முடியல. எவ்வளோ தூரம் நடக்கிறது? ஏக்கா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கா. 1/4 மணி நேரம் நடந்தீங்க, அதோட முடியலன்றீங்க. வாங்க வாங்க போகலாம். நல்லா ஏசிலே இருந்தவன் நான். இந்த வெயிலில் இழுத்துன்னு வந்து என் உடம்பு இப்படி வீணாக்குறியே. வாங்க, புலம்பாத வாங்க. அப்பா, ஒரு வழியாக வந்துட்டோங்க்கா. இங்கே தான் வெட்டணுமா? ஆமாம் ஆமாம், இங்கே தான் வெட்டி தூக்கின்னு போக வேண்டியது தான். யாராவது திட்டுவாங்களா? அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க, நீங்கள் போய் வெட்டுங்க. சரி வா. என்னால் வெட்டவே முடியல, இந்த மரத்தை ஒரே கை வலிக்குது. இதோ இங்கே ஒரு காஞ்ச மரம் இருக்குது, இதை நான் வெட்டிக்கிறேன். நம்ம வரும்போது இந்த மரம் இருந்துச்சு. கண்ணாடி போட்டு இருக்கும்போதே கண்ணு தெரியலையா உனக்கு? அக்கா, நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த மரத்தை நீங்கள் வெட்ட வெட்டதான் காற்று இப்படி அடிக்குது. என்னடி சொல்கிற? ஆமாம், நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் காற்று இப்படி அடிக்குது. ஐயையோ. ஏய் குண்டூஸ், ஏன் என் மேல கை வச்ச? யாரு பேசுறது? மரமா பேசுது? நான் மரம் தான் பேசுறேன். கேக்குறல சொல்லு. ஏன் என்ன வெட்டின?
இது என்ன கேள்வி? மரத்தை எதுக்கு வெட்டுவாங்க? விறகுக்கு தான். ஐயோ, மரம் பேசுது. நைஸா எஸ்கேப் ஆக வேண்டாம். ஏய் நெட்டச்சி, எங்க கிளம்புற? ஐயோ, நான் தானா? என் மேல கை வச்சவங்க யாரும் இந்த காட்டை விட்டு நவுந்தது கிடையாது. நான் உன்னை வெட்டல, இந்த அக்கா தான் உன்னை வெட்டினாங்க. ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன ஆளை விட்டுரு. என் மேல கை வச்சவங்க யாருமே உயிரோட இருந்ததில்ல. உங்களை நான் 2 பேரையும் அப்படியே முழுங்க போறேன். ஐயோ, செஞ்சு எங்களை விட்டுரு. நான் உங்களை விட மாட்டேன். நான் கொலை பசியில இருக்கேன். தூங்கின்னு இருந்த என்ன தட்டி தட்டி எழுப்பிட்டீங்க. நான் உங்களை முழுங்காம விட மாட்டேன். ஆமா, நீ எதாவது எங்களை முழுங்குவ? என் உடம்புல பெரிய ஓட்டை தெரியுதா? அதான் என்னுடைய வாய். அதால தான் உங்களை முழுங்குவேன். குழந்தை, என்னை காப்பாத்து குழந்தை. எனக்கு 2 குழந்தைங்க வேற இருக்கு. இந்த மரம் என்ன முழுங்க போகுதுன்னு சொல்லுது. ஏக்கா, அவங்களுக்கு காது கேட்கலையா? அந்த மரம் என்னையும் தான் முழுங்க போறேன்னு சொல்லுது. மரமே எங்களை மன்னிச்சிரு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. அதெல்லாம் நான் உங்களை விட மாட்டேன். நானே 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எந்திரிப்பேன். ஆனால் நேற்று தான் நான் தூங்க ஆரம்பித்தேன். 2 நாளில் என்னை எழுப்பிட்டீங்க. எனக்கு கொலை பசி இருக்கு. இப்போ என் பசியை எப்படியாவது தீர்த்துருங்க. சரி, உன் பசியை தீர்க்க நாங்கள் என்ன செய்யணும்? சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, நண்டு குழம்பு, நண்டு வறுவல், எறா கிரேவி, எறா வறுவல் அப்படின்னு நிறைய ஐட்டங்கள் சமைச்சு 3 நாளைக்கு இதே நேரத்தில் எனக்கு நீங்கள் தரணும். இதெல்லாம் நாங்களே பார்த்தது கிடையாது. உனக்கு எப்படி சமைச்சு தரது? அக்கா, சரின்னு ஒத்துக்கோங்க. நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டை முதல் நாள் அது சாப்பிட்டாலே செத்துரும். அடிச்சி வாய முடி, எல்லாம் ஒன்னாதான். அப்பவே எங்கள் மாமியார் சொன்னாங்க 12 மணி நேரம் போகாதன்னு. எதையும் கேட்காம நீ தானே இழுத்துன்னு வந்த. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் தானே இந்த மரத்து மேலே கையை வச்சிங்க. எனக்கு தெரியாதுப்பா. நீங்களே சமைச்சு எடுத்து வந்து டெய்லி கொடுங்க. நான் ஒரு பெரிய மனுஷன் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்ன குசு குசுன்னு பேசிக்கினே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை மரமே, யார் சமைச்சு தரத்துன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா, சரின்னு சொல்லிட்டு வாங்க, நம்ம சீக்கிரம் போயிடலாம். இந்த மரத்துக்கு என்ன தெரிய போகுது? சரி மரமே, நீ கேட்கறது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வந்து உனக்கு கொடுத்துட்றேன். இப்போ எங்களை அனுப்பிச்சிடு. சரி போங்க. என்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே கூடாது. நான் சாதா மரம் இல்லை, காஞ்ச மரம். உன்னை போய் ஏமாத்திடுவோமா? நீ சாதா மரம் இல்லை, காஞ்ச மரமாச்சே. சரி போங்க. நான் தூக்கம் வருதான்னு ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு இதே நேரம் நான் சொன்ன எல்லா ஐட்டமும் எனக்கு வரணும், சரியா? சரி. அப்பா தப்பிச்சுண்டா. ஊர்ரி நெட்டச்சி, எல்லாம் ஒன்னால வந்துச்சு. அப்பா, எப்படியோ அந்த மரத்துக்கிட்ட நம்ம தப்பிச்சிட்டோம். ஆமாக்கா, ஆனால் விரல் வெட்டவே இல்லையே. ரொம்ப முக்கியம். வாடி மொத.